அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதுவென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும்படி உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஏரோது ராஜா சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து கிறிஸ்துவானவர் நட்சத்திரத்தை கண்ட காலத்தை குறித்து ரகசியமாய் கேட்டான். அதற்கு அவர்கள் சொல்லி, இன்று பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் சென்று பெத்லகேமுக்கு சென்று பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையையும் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக கொடுத்தான். ஏரோது ராஜாவிடத்திற்கு போக வேண்டாம் என்று தேவனால் சொப்பனத்தில் எச்சரிக்கைப்பட்டு தன் தேசத்திற்கு வேறு வழியாய் சென்றார்கள். ஆரம்பத்தை காவலின் தோழன் கலிலேவன் நசரத்திலும் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த கன்னிகையின் இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டார். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவன் வார்த்தைகளை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆறாம் மாதத்திலே கேப்ரியேல் என்னும் தூதன் நாசரேத் என்னும் ஊரிலே தாவீதின் வம்சமாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டேன். இந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான். தேவதூதன் அவளை நோக்கி,